அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்றைக்கி செம்ம நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீடு வந்து மாறிட்டாங்க காவேரி. புது வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். அங்கேருந்து நம்மளோட குமரன் வந்து வீடெல்லாம் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து மாற்றுறாரு, வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறாரு. அந்த சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அதுலேருந்து நமக்கு பிக்சர் கிடச்சிருக்கு. நம்மளோட ஸ்ரீனி வந்து அதே இடத்துல தான் இருக்கார். அங்கே விஜய் இருப்பாரா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. அந்த இடத்துல விஜய் இருப்பார், நம்மளோட குமரன் எல்லாருமே இருக்காங்க. வர்ற வழியில் வந்துட்டு விஜய் வந்து வீடை கண்டுபிடிச்சிடுறாரு. காவேரி நான் தேடி வரேன், உன்னை தேடி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. அதனால் வந்து காவேரியை தேடி விஜய் வந்து போயிடுறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்றாரு. அங்கே வந்து நிவின் வந்து குமரன் வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அங்கே வந்து டெய்லரிங் ஷாப்பில் போட்டிருந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு மொட்டை மாடியில் கொண்டு வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ குமரன் இருக்கார், நிவின் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட ஸ்ரீனி இருக்கார். அப்போ ஸ்ரீனி இருந்தால் விஜயும் கண்டிப்பாக இருப்பார் தானே. ஆனால் அவர் வந்து காட்டலை. அவரோட பிக்சர் எதுவும் நமக்கு கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் நிவினும் குமரனும் அந்த இடத்துல பிஸியாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சில டைலாக்லாம் பேசுகிறாங்க. பேசிட்டு குமரன் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சுற்றி மொட்டை மாடின்றதுனால அழகாக வந்து மரம் இருக்குது, சுற்றி இருக்குது. இந்த லொக்கேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இதே இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்கு விஜய் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் இருக்குது. இதே காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு காவேரி இருக்கிற ஏரியாவிலேயே வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்டே பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மேல் பர்சன். அதனால் வந்து மேல் பர்சனுக்கு எதிர்த்த மேல் பர்சனில் வந்து தங்கியிருப்பாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. மேல் பர்சனுன்றதுனால நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா மேல் வீட்டில் வந்து இருக்கிறப்போ கீழேனா டிஸ்டர்ப் ஆகும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றனால மேல் வீடாக பார்த்து அவங்க வந்து இப்போ குடி போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம கோகுல் வில்லேஜ் லிஸ்ட்டில் பார்த்த வீடு மாதிரி தான் இருக்குது, ஏதோ சீரியலில். ஆனால் எந்த சீரியல் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் சூப்பராக இருக்குது. இன்னி புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் புது வீடை கண்டுபிடிச்சிட்டாரு, காவேரியோட வீடை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக போகும் சீரியல். பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக கொண்டு பட்டையை கிளப்பிடுவாங்க நம்மளோட மகாநதி டீம் எல்லாருமே. விஜய் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி காவேரி, எல்லாம் மகாநதி டீம் அப்படிங்கிறது.